ஆண்மநேய சகோதர சகோதரிகளே, இன்று ஆஸ்திரேலியாவிலே கேன்பரா நகரத்திலே சொசைட்டி ஃபார் இம்மார்டாலிட்டி ரிசர்ச் சென்டர் என்கின்ற இந்த அமைப்பு அடியேனுடைய நூல் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியானது எப்படி என்கின்ற நூலை வெளியீடு செய்கின்றார்கள். அதற்காக அவர்கள் அனைவரையும், அந்த சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரையும், அவர்களை சார்ந்தவர்களையும் நான் நன்றியுடன் நினைக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். என்னுடைய பாராட்டுக்கள். சான்றோர்களே, இந்த நூல் எப்படி ஆரம்பமானது என்கின்ற கதையை சொல்கிறேன், கேளுங்கள். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூரில் இருக்கின்ற சபையைச் சேர்ந்த சகோதரர் தம்பையா அவர்கள் என்னை அழைத்து பேச சொன்னார். நான் போனேன். அவர் கையிலே ஒரு கேமரா, வீடியோ கேமராவுடன் வந்தார். ஐயா, நான் தனிப்பட்ட முறையிலே எனக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். நான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் சுமார் 2 மணி நேரம் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். அதனை வீடியோ பதிவு செய்து கொண்டார். ஆனால் அதை அவர் வெளியிட்டதாக தெரியவில்லை. அப்பொழுது திரும்பி வருகின்ற பொழுது என்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. சகோதரர் தம்பையா அவர்கள் கேட்டது சரியான கேள்வி. ஒவ்வொரு சன்மார்க்கியும் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது. என்றால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சில குறிப்புகளை எடுத்தேன். படிநிலை 1, 2, 3 என்று இப்படி ஒரு 39 படிநிலைகள் சேர்ந்தன. அப்பொழுதுதான் இந்த நூல் உருவானது. இந்த நூலை நான் வெளியிடவில்லை, 15 ஆண்டுகளாக வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை என்றால், இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், ஒவ்வொரு விதிக்கும் நான் ஒரு சொற்பொழிவு கொடுத்திருக்கின்றேன். இணையதளத்திலே, யூடியூப்ல இருக்கின்றது. அவற்றை எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரே நூலாக போட்டுவிடலாம், இன்னும் தெளிவாக இருக்கும், மக்களுக்கு விளங்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது ஒரு பெரிய பணி, ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வரும் என்பதனால் அந்த வேலையை என்னால் செய்ய முடியவில்லை. வெவ்வேறு அலுவல்களுக்கிடையே அது தடைபட்டு போயிற்று. சரி, இருப்பதை நாம் சுருக்கமாக இருப்பதை நூல் வடிவில் கொண்டு வருவோம் என்றுதான் இப்பொழுது நான் இந்த நூலை கொண்டு வருகின்றேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன என்றால், சமீபத்திலே ஒரு சர்ச்சை எழுந்திருக்கின்றது. இது பெருமான் காலத்தில் இருந்தே வருவதுதான். பலரும் இதை நம்ப மறுக்கின்றார். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆனார், திரிதேக சித்தி பெற்றார், முத்திரல் வடிவம் பெற்றார், சுத்ததேகம் பிரணவதேகம் ஞான ஒளி தேகம் என்கின்ற முத்திரல் வடிவத்தை வள்ளல் பெருமான் பெற்றுக் கொண்டார் என்பதை பலரும் நம்ப மறுக்கின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் எப்படி செய்திருக்கின்றார் என்றால், அற்புதமான ஒரு முழுமையான விஞ்ஞானத்தையே கொடுத்திருக்கின்றார். A complete science of immortality and divinity வள்ளலார் has given us. அதை இந்த மக்கள் நம்ப மறுக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அருட்பாவை படிக்கவில்லை. படிக்காமலேயே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். காலங்காலமாக மனிதர்கள் இறந்துதானே போயிருக்கின்றார்கள், அதை எப்படி மரணத்தை தவிர்க்க முடியும் என்கின்ற பொது புத்தியில் இருந்து இவர்கள் கேள்வி கேட்கின்றார். பெரிய மேதைதான் மறைமலையடிகள். அருட்பா திருவருட்பா, அருட்பாவா மருட்பாவா என்கின்ற போர் 2ஆம் கட்டத்தில் 1910களில் சென்னையில் நடந்தது. அப்பொழுது அருட்பா கட்சிக்கு தலைமை தாங்கியவர் மறைமலையடிகள். அது அருட்பாதான் என்று பல கூட்டங்களில் அவர் பேசினார். பல்லாவரத்தில் ஒரு சங்கமே, சுத்த சன்மார்க்க சங்கமே ஏற்படுத்தினார். நான் கேட்கிறேன், திருவருட்பா ஆண்டவரால் வள்ளலாருக்கு கொடுக்கப்பட்டது, வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை பெற்றவர்தான் என்று நம்பிய மறைமலை அடிகள் அவர் பொய் சொல்வாரா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளவில்லை. இங்கே யாரோ கிராமத்திலே சொன்னார்களாம், அவரை வேறு ஏதோ ஒரு வகுப்பார் அவரை எரித்து கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார் அவருடைய டைரியிலே. அதை படித்துவிட்டு இன்று பலரும் கூச்சலிடுகின்றார். நான் கேட்பது, வள்ளல் பெருமான் பொய் சொல்வாரா, பொதுமக்கள் பொய் சொல்வார்? யார் உண்மையை சொல்வார்கள்? சத்தியம் 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 என்று சொல்லுகின்றார். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்,
புனைந்துரையேன் பொய் புறையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று பல சத்தியங்கள் செய்து வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அவர் சத்தியம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? நம்முடைய நன்மைக்காக சொல்லுகின்றார். இதை கூட அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார். இன்னொரு விஷயம், அதைவிட வலிமையான காரணம் நான் சொல்வது என்னவென்றால், தான் அடைந்தார் என்பது மட்டுமல்ல, நீரே அடைய மாட்டீர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். அதனால் அவர் என்ன செய்கின்றார் என்றால், தான் எந்த வழியில் சென்று மரணமில்லா பெருவாழ்வை இறைநிலையை அடைந்து கொண்டாரோ அதை தன்னுடைய அனுபவங்கள் முழுவதையும் விஞ்ஞான பூர்வமாக அவர் வெளியிட்டு இருக்கின்றார். அந்த விஞ்ஞானத்தை தான் நான் தொகுத்து 39 படிகளாக இந்த நூலிலே கொடுத்திருக்கின்றேன். இதிலே என்னுடைய வார்த்தைகள் குறைவு. பெருமானுடைய வார்த்தைகள் அருட்பாவிலிருந்தும் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து தொகுக்கப்பட்ட தொகுப்பு தான் இந்த நூல். ஆக இது ஒரு துல்லியமான விஞ்ஞானம், அருளின் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை, விஞ்ஞானம் என்றால் என்னங்கய்யா, யார் செய்தாலும் ஒரே மாதிரியான பலனை அனைவருக்கும் அது கொடுக்க வேண்டும் இல்லையா? அதனால் நான் சொல்வது, ஐயா அவர் இருந்தாரா இல்லையா, மறைந்தாரா அல்ல எரிக்கப்பட்டாரா, உனக்கு ஏன் என கேள்வி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது விஞ்ஞானம். பெருமான் கொடுத்திருக்கின்றார். அந்த விஞ்ஞானத்தை நீ செய்து பார், நீ செய்து பார், நீயே அந்த நிலையை அடையலாம் என்று சொல்லுகின்ற பொழுது இதைவிட சரியான பதில் என்னவாக இருக்கும்? ஆகவே நான் பேசி சலித்து விட்டேன். அதனால்தான் இந்த நூலை நான் இப்பொழுது வெளியிடுகின்றேன். யாரெல்லாம் இந்த கேள்வியை கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் வள்ளல் பெருமான் மறைந்து விட்டார், எரித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் கையிலே இந்த நூலை கொடுங்கள். நீ படித்து பார். அற்பாக படிச்சிருக்கணும், படிக்கல, படிக்காமையே பேசுற, பரவாயில்ல, இந்த சுருக்கமான நூலையாவது நீ படித்து பார் என்று அவரிடம் கொடுங்கள். நான் சொல்வது, இதில் முத்தி நிலை உண்டு, சித்தி நிலை உண்டு, சிவநிலை உண்டு, சிவத்தின் 9 நிலைகள் உண்டு, 10ஆம் நிலையான அருட்சிவ நிலை உண்டு, அருட்பெருஞ்சோதி நிலை உண்டு. ஆக ஐயா, இது மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக மரணத்தை எப்படி வெல்வது என்கின்ற விஞ்ஞானத்தை, சயின்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி இன் 39 ஸ்டெப்ஸ், வள்ளல் பெருமான் முழுமையாக கொடுத்திருக்கின்றார். அதை முதலில் படியுங்கள், அதனை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் அந்த பயிற்சியிலே வெற்றி அடைகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் பெருமான் அடைந்த நிலையை அடைவீர்கள். இந்த வழியில் நான் எப்படி இந்த நூலை தொகுத்தேன் என்றால், அப்பொழுது 15 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் சபையிலே என்னை சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்த நாளில் பேச சொன்னார், சுவாமியை பற்றி, விவேகானந்த சாமி. அப்பொழுது நான் பேசினேன். அப்பொழுது ஒரு செய்தியை நான் தெரிந்து கொண்டேன். என்னவென்றால், விவேகானந்த சாமியினுடைய மாபெரும் வெற்றி என்பது என்ன என்றால், அந்த ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற அஷ்டாங்க யோகம், அது பதஞ்சலி யோக முனிவர் சூத்திரங்களாக கொடுத்திருப்பார். யோக சூத்திரங்கள் என்று சொல்வார்கள். 8 அங்கங்கள், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதிலே சுமார் 192 சூத்திரங்கள் இருக்கும். அவற்றிற்கு அற்புதமான ஆங்கிலத்தில் அவர் ஒரு நூலை எழுதினார், கமெண்டரி ஆன் ராஜயோகா என்று. அது உலக பிரசித்தம். இன்று யோகம் மட்டும்தான் மேல்நாட்டினரால் கவனிக்கப்படுகின்றது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் யோகத்தை பயில்கின்றார்கள். ஏனென்றால், நீ ஆத்திகனோ நாத்திகனோ இந்த யோகத்தை பயின்றால், அஷ்டாங்க யோகத்தை பயின்றால் நீ சமாதி நிலையை அடையலாம். சமம் ஆதி, ஆதி என்றால் கடவுள், நீ ஆதியுடன் சமமாகலாம், அந்த நிலைக்கு நீ போகலாம் என்று அந்த நூல் கூறுகின்றது. ஆனால் நல்ல கவனிங்க, நான் ஒரு விதியை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அது என்னவென்றால், எங்கே மற்ற மார்க்கங்களின் யோகங்கள் முடிகின்றனவோ அங்கே வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தின் யோகங்கள் ஆரம்பமாகும் இல்லையா? இங்க எங்கே முடிகின்றது? சமாதியில் முடிகின்றது. சமாதியை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம். ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால், 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சமாதியில் இருந்தால்
உயிர் மீண்டும் இந்த உலகுக்கு வராது, அப்படியே போயிடும், செத்து போயிடுவீங்க. இதை பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் 3 நிகழ்ச்சிகளை பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த 3லுமே நம்முடைய அறிவு இருளாக்கப்படுகின்றது. அறிவு எப்பொழுதும் ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஆனால் இருளாக்கப்படுகின்றது. அதனால் இந்த 3 நிகழ்ச்சிகளை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, விவேகானந்த சாமியின் நூலை போல நான் சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒரு நூல் ஏற்பாடு செய்ய வேண்டும், எழுத வேண்டும் என்று கருதினேன். இந்த நூலுக்கு சாகா கல்வி சூத்திரங்கள் என்று முதலில் பெயரிட்டேன். என்னங்க, அவர் யோக சூத்திரங்கள் என்று பெயரிட்டார், நான் சாகா கல்வி சூத்திரங்கள் என்று பெயரிட்டேன். ஆனால் பிற்பாடு இதை மாற்றிக்கொண்டேன். ஏன் மாற்றிக்கொண்டேன் என்றால் வரலாறு தான். ஊர்நடிகள் ஒரு 40 ஆண்டு 1980 ஒரு நூலை வெளியிட்டார், வள்ளலாரின் மறைவு சாகா கல்வியின் ஆராய்ச்சி. வள்ளலார் மறைந்தது எப்படி, சாகா கல்வி ஆராய்ச்சி என்று ஒரு நூலை எழுதி, அது சிக்கலை உண்டாக்கியது. மறைவு என்று தானே சொல்லுகின்றார் என்று அடுத்து வந்த ஒரு வைத்திய ரத்னம் அவர் என்ன செய்தார் என்றால், வள்ளலாரின் மறைவு, மறைவா சித்தியா மரணமா என்று சொல்லி மரணம் என்று அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அப்பொழுதுதான் எல்லா சிக்கலும் உற்பத்தி ஆனது. ஆக இப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், மறைவு அல்ல, திருவுரு மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், டிரான்ஸ்மியூட்டேஷன். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் என்கின்ற 3 தேகங்களாக இந்த அசுத்த தேகத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற விஞ்ஞானம். அவை 3 தேகங்களையும் வள்ளல் பெருமான் பெற்றார். அதற்குண்டான ஆதாரங்கள், அனுபவங்கள் சுத்த சன்மார்க்கம், அதாவது அருட்பா என்கின்ற நூலிலே வள்ளல் பெருமான் பதிவு செய்திருக்கின்றார். அந்த பதிவை தான் நான் இங்கே எடுத்து போட்டிருக்கின்ற இந்த நூலிலே. ஆக இந்த நூலின் பெயர் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி என்பது ஒன்று. உண்மையில் முக்கியமான மாற்றம் என்ன செய்யப்பட்டு இருக்க வேண்டும், அருட்பெருஞ்சோதி ஆக நீ விரும்புகின்றாயா, இந்த 39 படிகளை செய். அருட்பெருஞ்சோதியாக நீ விரும்புகின்றாயா, இதுதான் நான் வைக்க விரும்பிய டைட்டில். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு இதை நான் ஏன் ஏற்றி சொல்லுகின்றேன் என்றால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்கள் இந்த விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும், படித்துவிட்டு பேச வேண்டும். மக்களிடம் அவதூறு பரப்பி, பெருமான் சொல்வார், சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ என்பார். வள்ளலாரை விட ஒரு பெரிய சுத்த ஞானி உலகிலேயே அவதாரம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட மகானை இவர்கள் தூஷணம் செய்கின்றார்கள். இதனுடைய பலனை பிற்காலத்தில் அனுபவிப்பார். அது இருக்கட்டும், அவங்க எல்லாம் அனுபவிக்கணுன்றது நமக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா ஏன் செய்கின்றார்கள் என்றால், இவருடைய நோக்கம் எதுவாகவோ இருக்கட்டும், நான் சொல்வது நீங்கள் படித்து பாருங்கள். இதில் இருக்கின்ற பயிற்சிகளை யார் செய்தாலும் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைய முடியும் என்பதுதான் விஞ்ஞானம். அப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான சாகா கல்வி விஞ்ஞானத்தை உலக வரலாற்றிலேயே நான் சொல்லுகின்றேன். நான் ஓரளவுக்கு உலகில் உள்ள எல்லா சமயங்கள், யோகங்கள், மார்க்கங்கள், ஞானங்கள், விஞ்ஞானங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சொல்கின்றேன். இப்பொழுது விஞ்ஞானம் இந்த இடத்திற்குத்தான் வந்திருக்கின்றது. 150 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் சொன்ன சாகா கல்வி விஞ்ஞானம் இப்பொழுது நவீன விஞ்ஞானம், மாடர்ன் சயின்ஸ் ஏற்றுக்கொள்கின்றது. சின்ரியோ யமனகா என்கின்ற விஞ்ஞானி, ஜப்பானிய விஞ்ஞானிக்கு 2012 ஒரு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. எதற்காக தெரியுங்களா? அவர் மனிதன் முதுமையடைய தேவையில்லை என்று ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார். அது 2026, அதாவது இன்னும் 2 வருஷத்துல நமக்கு இந்த மாத்திரை கிடைக்கும், முதுமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சரி, அடுத்தது 2029 இன்னும் 5 ஆண்டுகளில் மரணம் அடைய தேவையில்லை, அதற்குண்டான மாத்திரை கிடைத்துவிடும் என்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது. டாக்டர் ரே கர்ஸ்வேல், மிச்சியோ காக்கு, ஆப்ரி டி கிரே போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அமேசான் முதலாளி ஜெஃப் பீசாஸ் இதை ஏற்றுக்கொண்டு நான் மரணம் அடையக்கூடாது என்பதற்காக ஆல்டோ லேப்ஸ்
என்று ஒரு பரிசோதனை சாலையில $1 பில்லியன் அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இந்த ஆராய்ச்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார். நவீன விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகின்றது, விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். சமீபத்தில் 2 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் நமக்கு இந்த பலனை சொல்லிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட சிலர் பிடிவாதமாக பழைய கோட்பாட்டையே பேசுகின்றார்கள் என்றால் என்ன செய்வது? சான்றோர்களே, நம்முடைய கையிலே ஒரு பொக்கிஷம் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதனை பாடல்களாக கொடுத்திருப்பதால் பொதுமக்கள் பயப்படுகின்றார்கள். படித்தால் புரியுமா இல்லையா என்று சொல்லி. நான் அதனை எளிமைப்படுத்தி தொகுத்து படிப்படியாக எளிமையாக இருப்பதில் ஆரம்பித்து கொஞ்சம் கடினம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கடினம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கடினம் என்கின்ற வழியிலே அந்த நூலை உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றேன். தயவு செய்து உங்களுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை கொடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். அடியேனுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், சுத்த சன்மார்க்கி என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவர் கையிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற படிகளை அவர் ஒவ்வொன்றாக கடந்து மேலேற வேண்டும். ஏன்னா இது மேலேறும் வீதி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அந்த மேலேறும் வீதிக்கு நான் படிகளை அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த படிகளிலே ஏற வேண்டும். அது கூட அல்ல, சுத்த சன்மார்க்கிகள் மட்டுமல்ல, மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே இந்த நூலை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அவர்களும் சகா நிலையை எய்த வேண்டும். என்னுடைய வியாபாரத்துக்காக நான் சொல்லிங்க, அந்த காலத்து வியாபார நோக்கம் எல்லாம் போய் எத்தனையோ வருஷம் ஆகுது. மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எளிமைப்படுத்தும் முயற்சி. ஆக என்னால் இயன்றது. இதற்கு முன்னால் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு சக கல்வியை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். பிரியா அவர்கள் அதற்கு ஒரு உரை கூட கிரிட்டிசிசம் ஒன்று ஆங்கிலத்திலே 15 நிமிடங்கள் அற்புதமாக கொடுத்தார்கள். அது டெத்லெஸ் லைட் பாடி, டெத்லெஸ் கான்சியஸ்னஸ். பொதுமக்கள் அந்த நூலையும் வாங்கி படிக்கலாம். ஆக நம்முடைய பணி கிடைத்தற்கரிய மிகவும் கடைசி நிலையில் உள்ள இந்த சகா கல்வி என்கின்ற அற்புதமான பொக்கிஷத்தை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தமிழராக பிறந்த நம்முடைய வேலை என்னவென்றால், இந்த பூமி பந்தில் இருக்கின்ற 750 கோடி மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதுதான். இந்த பணியில் தான் நான் ஈடுபட்டு இருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாள் பணி இதுவாக நான் கருதுகின்றேன். ஆகவே சான்றவர்களே, நீங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற பணியானது பிரம்மாண்டமான பணி. அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று கூறி உங்கள் இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க. ரொம்ப நன்றிங்க.